சங்கடஹர சதுர்த்தி விரதம் முறை. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ண பட்ச தேய்பிறையில் வரும் சதுர்த்தி தான் விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி நாள். விநாயகப் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சங்கடம் என்றால் துன்பம் என்றும், ஹர என்றால் ஒழிப்பது என்றும் அர்த்தம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வதால் அனைத்து விதமாக துன்பங்களிலிருந்து விடுபடலாம். குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருப்பது போல் வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும். வழிபடும் முறை. சதுர்த்தியன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதனாகிய விநாயகப் பெருமான் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். முழுநேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று முழுவதும் விநாயகருக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு வெள்ளை எருக்கு, அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் சதுர்த்தியன்று மாலை நேரத்தில் ஆலயத்திற்குச் சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். விரதத்தின் பலன்கள். மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும். விநாயகர் ஞானத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் அறிவும் ஞானமும் வளரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். அனைத்து விதமான கஷ்டங்கள் மற்றும் தடைகள் விலகும். நினைத்த காரியம் கைகூடும். நல்லதே நடக்கும்.